நிகழ்ச்சியில் அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். வறண்ட பூமியிலிருந்து வந்த எழுத்து மாணிக்கம் இவர். குற்றப்பரம்பரை, குருதியாட்டம், பட்டத்து யானை என்று இவரின் நாவல்கள் நாட்டுக்கு தந்து எழுத்தாளராக நங்கூரமிட்டவர். நரையும் நுரையும் நல் மீசையும் முறுக்கிய மீசை முறுக்காத பேச்சு என்று இன்றும் இளந்தாரி பயனாக கிராமத்து அசைவுகளை உடல் மொழியாக தன் கண் முன்னே வெள்ளித்திரையிலும் வெள்ளத்திரையிலும் கொடுக்கும் கதாபாத்திரத்தை கொண்டாடி தீர்க்கும் நடிகர், எழுத்தாளர் திரு மதிப்பிற்குரிய வேலா ராமமூர்த்தி அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். ஒரு நொடி எனது அருமை பிள்ளை மணிவர்மன் இயக்கிய படத்தில் நானும் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படத்தோட கதையை மணி எனக்கு முன்னாடிலாம் எனக்கு பழக்கம் இல்லை. இந்த மாதிரி அப்பா ஒரு படம் சொல்லி அந்த ஒரு 2 நிமிஷம் தான் அந்த கதையை பற்றி எனக்கு சொல்லியிருப்பார். நானும் பெருசாக செரும்பாளம்மா அப்படி விரிவாகவும் கேட்டுக்கிறல. ஒரு சின்ன பொறி, ஒரு நொடி, டைட்டில் ஒரு நொடி மாதிரி எனக்கு சொன்னது ஒரு சின்ன பொறி தான். இப்போது காலையில் மிரநாள் பார்த்தீங்கன்னா கிழக்க பார்த்தீங்கன்னா அப்படியே சூரியன் எந்திரிக்கும், உதயமாது பற்றியில். அது ஒரு 2 ரூபா காசளவுக்கு தான் இருக்கும். 2 ரூபா காசளவுக்கு தான் சூரியன் எந்திரிச்சு வரும். ஒரு நிலவை பாருங்கள், ஒரு ₹1 காசளவுக்கு தான் அப்படியே வரும். ஆனால் இந்த 2 ரூபா காசளவுக்கு எழுந்து வர்ற சூரியன் ₹1 காசளவுக்கு எழுந்து வர்ற இந்த நிலா இருக்கு பத்திலா, அப்படியே உலகம் முழுக்க இந்த பூமி முழுக்க விரிக்கும் பாருங்க அந்த ஒளிய. அதுபோல் 2 நிமிஷத்தில் இந்த கதையை சொன்ன எனக்கு அந்த மணி இன்னைக்கு ஒரு நொடின்னு ஒரு பெரிய பிரம்மாண்டமான படத்தை என்ன எல்லோரும், நான் நடிக்கிற கூட நினைக்கல, இப்படிலாம் இந்த படம் அப்படி இருக்கேன் அப்படின்னு நினைக்கல. சாதாரண ஏதோ ஒரு படத்தில் நடிக்கிறேன், அப்படி தான் நடிச்சேன். மொத்தம் இந்த படத்தில் 4 நாள் தான் நடித்தேன். நான் 4 நாள் தான் நடிச்சிருக்கேன். படம் பூரா இருக்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. ஒன்று நடிக்கிற போது ஒவ்வொரு படங்கள்லையும் நம்ம பல படங்களில் போய் நடிக்கிற போது தெரியுது அப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு தெரியும். அந்த இதெல்லாம் தெரிஞ்சு போகும். இதெல்லாம் சாதாரணமாக நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பாருங்க, கொண்டாந்து எங்கே கொண்டாந்து நிறுத்தியிருக்குன்னா, அதுக்கு அவர் அண்ணன் கேபிள் சங்கர் கண்ணில் பட்டுருச்சு. அவர் கண்ணில் பட்டு அங்கேருந்து கொண்டு போய் தனஞ்சயன் சார் அவர் கண்ணில் பட்டு இன்னைக்கு நிற்க அப்படி பிரம்மாண்டம் அடிக்கிறது. இல்லை, கேட்க பார்க்க சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் நான் இருக்கிறது மூலமாக 2 விஷயம், முக்கியமான விஷயம் நடந்திருக்கு எனக்கு. ஒன்று, நான் 1969 வருஷம் விருதுநகர் செந்திக்குமார் நாடார் காலேஜில் நான் பியூசி படித்தேன். அண்ணாதுரை இறந்த வருஷம் அது. 69 முடிச்சுட்டு நான் வெளியேறி மிலிட்ரிக்கு போயிட்டேன். 69க்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 54 வருஷத்துக்கு பிறகு அந்த கல்லூரியில் இந்த படப்பிடிப்பு நடந்தது. 54 வருஷம் பிறகு நான் போய் உட்காந்து அந்த பகுப்பறைகள், அந்த வீதிகள் பார்க்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அது ஒன்று நடந்திருக்கு. இன்னைக்கு நினைச்சாலும் என்னை அந்த 54 வருஷத்துக்கு பிறகு என்னுடைய அந்த வகுப்பறையில் வேண்டி உட்கார வச்சு அந்த படம், அந்த ஒரு நொடி அப்படின்னு ஒரு பெரிய சந்தோஷம் என்னைக்கு இருக்கு எனக்கு. இன்னும் ஒன்று, நான் வேற அரசியல்கள்லேருந்து வந்தால் என்னை எத்தனையோ பேச்சாளர்களுடைய பேச்சுகள்லாம் கேட்டிருக்கேன், படிச்சிருக்கேன், உரைகளை படிச்சிருக்கேன், கேட்டிருக்கேன், இவ்வளவோ விஷயங்களும் பார்த்து வந்திருக்கோம். ஆனால் இன்று நாம் வாழும் காலத்தில் இப்படி தமிழை நாவுக்குள் அடக்கி எனக்கு ரொம்ப பிடிச்ச என் செல்லில் பார்த்தீங்கன்னா ஐயாவோட அத்தனை உரைகள் இருக்கும். ஐயா பழக்கருப்பையாவோட அவங்களோட ஒரு நாள் நடிச்சிருக்கேன். நான் அவரை பார்த்துட்டு விருது அவர் வர்றேன்னு எனக்கு தெரியாது. பார்த்து நேர்கடாக சந்திச்ச உடனே எனக்கு காலு ஓடல, கையோ ஓடல. அப்படிப்பட்ட ஒரு பேர் அறிஞன். அவருக்கு இணையான ஒரு அரசியலை, ஒரு நீதியை, ஒரு கூர்மையான விவாதத்தை வைக்கிறது தமிழ்நாடு இன்னைக்கு ஆள் இல்லை. அப்படி அவரோடு ஐயாவோடு நடித்தது எனக்கு ஒரு பெரிய பெருமை. அப்புறம் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா கேமராமேன் நம்ம அவருடைய பார்ப்பீங்க, சக்குன்னு, அதாவது சின்ன பட்ஜெட் தான் அவர் வச்சு போன ஃப்ரேமும் அந்த லைட்டிங்கும் அந்த அவர் அந்த ஷூட்டுக்கு தேர்ந்தெடுத்த நேரங்களுமே படத்தை சொல்லிடுச்சு. இது இப்படி நிற்கும்னு. அப்படி ஒரு கேமராமேன், எடிட்டரு வர்றது, அவர் இன்னொரு அனிருத்து,
அவர் அங்கே ரூமில் பார்த்தவொடனே அடிச்சுட்டு அடியிலத்து மாதிரியே இருக்காரு நினச்சேன். அவர் மியூசிக் டைரக்டர் எனக்கு தெரியாது, அவர் மாதிரியே இருக்காரு. மாதிரி அவர் மியூசிக் போட்டிருக்காரு. அவருடைய இசை எல்லாம் கலந்து அருமையான படத்தை கொடுத்துருக்கு. இந்த படம் இவ்வளோ பெரிய இந்த இடத்த அடைஞ்சு நிற்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த விழாவில் நான் கலந்து கொண்டதற்கும் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். வேகமாக நாளைக்கு ஓட்டு போடணும். ஊரில் போய் மதுரை தாண்டி 100 கிலோமீட்டர் தாண்டி போய் நான் ஓட்டு போடணும். இவ்வளோ ஒரு அவசரத்துலையும் எவ்வளவோ எல்லாரும் பெரிய பெரிய அவர் அண்ணன் சிவி குமார் இல்லை, அப்புறம் இன்னும் ஒன்று அழகரை சொல்லணும். தயாரிப்பாளர் அழகர் நாடு ஒரு ஊர் டெய்லி டிக்கெட்டில் சந்திக்கிற ஆளுங்க நாங்கள். என்ன அவருக்கு சினிமாவுக்கு சம்மந்தம் இல்லை. கொஞ்சம் ஒரு 2 படம் அப்படி இப்படின்னு ஒரு சின்ன படங்களில் போய் காலை வச்சு விட்டு கையை நினச்சி விட்டு என்ன அந்த விஷயங்கள்லாம் என்கிட்ட நான் கூட ஏன் நீங்கள் போகிறீங்க, சினிமா வேறு மாதிரி இருக்குங்க அப்படின்னு சத்தம் போட்டு விட்டேன் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி. கடைசியில் இந்த படத்துக்கு மணி என்கிட்ட பேசுகிறது சொல்லியிருக்காரு, ஐயாட்ட சொல்லிவிடாது ப்ரொடியூசர் நான் தான்னு அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் எனக்கு இவர் தான் ப்ரொடியூசர் தெரியாது. வாடிப்பட்டி கிட்ட ஒரு ஊரில் ஒரு கிராமத்தில் ஒரு ஷூட் போகுது, அங்கே நிற்கிறார். என்ன அழகர் நீங்கள், நான் தானே ப்ரொடியூசரு அப்படின்ட்டாரு. அப்படி ஒரு பாருங்க அவரை பேசுகிறாரு, அவருக்கு சிரிப்பாவுக்கு சகோதரர் இருக்கா இல்லை, அப்படிப்பட்ட ஒரு தங்கமான மனுஷன் அவர். இந்த ஒரு நல்ல படத்தை தயாரித்த ஒரு தயாரிப்பாளர் அடிக்கிறாரு. அது எனக்கும் எங்கள் ஊருக்கு ரொம்ப பெருமை. எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.